நாகையில் நிறைவேற்றிய திட்டங்கள் குறித்தும் நிறைவேற்றி வரும் திட்டங்கள் குறித்தும் எதுவும் தெரியாமல் கட்டுக்கதைகளை விஜய் பேசிவிட்டு சென்றிருப்பதாக விசிக எம்எல்ஏ ஆளுநர் ஷானவாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உண்மையை சொல்லி விஜய் அரசியல் செய்ய முடியாததால் அவதூறு அரசியல் செய்கிறார் என்று சாடினார். நேற்று நாகப்பட்டினத்திற்கு வருகை தந்து முழுக்க ஃபேக்சுவல் எரர் என்று சொல்லக்கூடிய பொய் தகவல்களை பரப்பிவிட்டு சென்றிருக்கிறார். நாகப்பட்டினத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்கள் குறித்து எந்த விதமான ஆய்வையும் செய்யாமல், அங்கே மக்களுடைய நீண்டகால கோரிக்கைகள் கடந்த 4.5 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றிய எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாமல் வன்மத்தோடும் பொய்யை சொல்ல வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். அவர் நாகப்பட்டினம் குறித்து வைத்த அத்தனை கேள்விகளுக்கும் நம்மிடம் பதில் இருக்கிறது. ஏற்கனவே அரசு அதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் நாகப்பட்டினத்தினுடைய பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அவர் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படவில்லை, கடல் அரிப்பு தடுப்புச்சுவர் அமைக்கப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மீனவ கிராமங்களில், குறிப்பாக சாமந்தான்பேட்டை என்கிற கிராமத்தில் மீன்பிடி துறைமுகம் தூண்டில் விளைவு அமைக்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை. அந்த நீண்டகால கோரிக்கையை இந்த ஆட்சி காலத்தில் தான் நிறைவேற்றி ஐஐடியிலிருந்து ஆய்வுக்குழுவெல்லாம் வந்து அதை ஆய்வு செய்து பார்த்து இங்கே அமைக்கலாம் என்று அவர்கள் பரிந்துரைத்து அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட 32 கோடியில் அந்த திட்டம் நிறைவேறக்கூடிய அளவுக்கு அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் போய் அரசிடம் முறையிட்டு சட்டமன்றத்தில் வாதாடி அரசு அதை கனிவோடு பரிசீலித்து ஏற்றுக்கொண்டு நிதி ஒதுக்கீடு செய்து நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்களை, நிறைவேற்றப்பட்டு வருகிற திட்டங்களை எல்லாம் செய்யவே இல்லை என்று சொல்வதனுடைய பின்னணி என்ன? இவர் இந்த அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த நினைக்கிறார். ஒன்று, இப்படியெல்லாம் பொய்யை பேசுவதன் மூலம் அவர் சாதிக்க நினைப்பது என்ன? உண்மையை பேசுங்க. உண்மையிலே இந்த மண்ணுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்க. நாகூர் ஹாஸ்பிட்டலை பற்றி பேசியிருக்கிறார். நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனை என்பது 40 ஆண்டுகளாக பழுதடைந்த நிலையில் இருந்த ஒரு மருத்துவமனையை இந்த அரசு வந்த பிறகு முழுக்க அந்த பழைய கட்டிடங்களெல்லாம் இடிச்சிட்டு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டும் பணி நடந்து வருது. ஆனாலும் அந்த மருத்துவமனை புதுசாக கட்டிடம் கட்டுறதுனால அதை மூடிடக்கூடாதுன்னு சொல்லி தற்காலிகமாக வேறு ஒரு கட்டிடத்தில் அந்த மருத்துவமனை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே 4 பேர் பணியாளர்கள், மருத்துவர் உள்ளிட்ட பணியாளர்கள்னா அந்த 4 பேர் ஸ்டாஃபும் இருக்காங்க, வேக்கண்டே இல்லைங்க. அப்போ இதெல்லாம் அவர் தெரியாமலே அங்கே வந்து பேசிட்டு இருக்காரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.